ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு குறைஞ்ச எண்ணெய் யூஸ் பண்ணி மீனில் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நாம் மீனில் வறுவல், குழம்பு இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ரெசிப்பியில் ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டுக்கலாம். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லா சாத வகைகளோடையும் ரொம்ப சூட்டான ஒரு ரெசிபி. கொஞ்சம் மீன்லேயே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே சைட் டிஷ் செஞ்சிடலாம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் சுத்தம் பண்ணி வச்ச 1/4 கிலோ மீன் துண்டுகளை சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். மீன் நல்லா வெந்ததும் தண்ணியிலேருந்து எடுத்து அதில் இருக்க முள்களை எல்லாம் தனியாக எடுத்துட்டு சதை பகுதியை உதிர்த்து விட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து பூண்டு பச்சை மிளகாயும் நல்லா வதங்குற வரை கிளறி விடணும். இப்போ பொடியாக நறுக்கின 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரை வதக்கி விடணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு பொடியாக நறுக்கின பெரிய தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கிளறி விடணும். இப்போ 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ உதிர்த்து வச்ச மீன் துண்டுகளை சேர்த்து மீனில் நாம் சேர்த்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி 5 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நாம் சேர்த்த மசாலா எல்லாம் மீனில் சேர்ந்து சுவை நல்லா இருக்கும். 10 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு, திரும்பவும் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மீன் பொடிமாஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.